வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ் அண்ட் செஃப்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா 10 டீமை பத்தின ப்ரிவியூ பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ அந்த 10 டீமை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு டீம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் எண்ட்ல பேசலாம், தனியா ஒரு வீடியோல பேசலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த தனி வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ எந்தெந்த டீம் எந்தெந்த பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்ற எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கேன், ஜெஃப்ரோ ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி டிபேட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர போறோம். சோ லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, 10th பொசிஷன்ல எந்த டீம் வச்சிருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் எந்த டீம் 10th முடிப்போன்னு ஏன்னு சொல்றேன், அது எந்த டீம்னு சொல்றேன். எனக்கு கேகேஆர் 10th முடிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா டூ மெனி என்ன, நீங்க எந்த டீம் சொன்னாலும் அப்படிதான் புடிச்சுக்க போறீங்க. வேற எந்த டீம் சொல்றது? ஏன்னா காரணம் அவங்களுக்கு இப்ப டீமே ஒரு மாதிரி இது இன்ஜுரிஸ்னால நிறைய பிளேயர் போனாங்க. ஒண்ணு, இன்னொன்னு ஃபார்ம் கன்சர்னு, ஒரு பேக்கப் பிளேயர் இல்ல, ஒரு டெத் பவுலிங்ல இஷ்யூ இருக்கு. ஸோ ஓவராலா இஷ்யூ இருக்கிறதுனால ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்லாம் ஒரு மாதிரி த்ரெட் கொடுக்குற மாதிரியே இல்ல. அந்த காரணத்துக்கு அவங்க 10th முடிப்பாங்கன்னு என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் 10th பிளேயர் 10th டீம் யாரு, எதுக்கு 10th டீம்? அது எப்படி நீங்க எல்எஸ்ஜிக்கு 10th டீமை கொடுக்காம 10th பொசிஷன்ல கொடுக்காம கேகேஆருக்கு நீங்க 10th பொசிஷன்ல கொடுக்க முடியும்? எல்எஸ்ஜி இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் நான் பார்த்தேன். எல்எஸ்ஜில கேவலமா போனாலும் ஒரு டீம் இருக்கு, ஒரு சாலிட்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா தே ஹேவ் a 11. ஓகே, அவங்க ரோல ப்ராப்பரா பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. நான் சொல்றேன் எல்எஸ்டி தான் இட்ஸ் கோயிங் டு பி த 10th பொசிஷன். ஏன் அப்படின்னா நீங்க இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் பார்த்து சொன்னீங்க, கன்னா இருக்கியா இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச். நானும் கேகேஆர்ல இப்போ ரீசெண்டா ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல ரகுவன்ஷி சூப்பரா ஆடி இருக்காரு, ரமன்தீப் நல்லா கேமியோ ஒன்று கொடுத்துருக்காரு, ரிங்கு சிங் ஓரளவுக்கு ஆடி இருக்காரு. ஸோ அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓப்பனிங் கன்னா இருக்குதுன்னா யாரு எல்எஸ்டில ஓப்பனிங் இருக்கா? மார்க்கம், மார்ஷு, பூரன் ஃபார்ம்லேயே இல்ல. மார்க்கமும் மார்ஷும் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டிங்கே கிடையாது. உங்களுக்கு பண்ட ஆட மாட்டாரு, பூரன் ஆட மாட்டாரு, பதோனி ஓரளவுக்கு அங்கங்க ஆடுவாரு, அப்துல் சமது ஓரளவுக்கு அங்கங்க ஆடுவாரு, அசராக்காக பேட்டிங் வராது. திக்வேஷ் கடைசியில ஒரு 10-15 அடிக்கிறதுக்கு மட்டும் தான் திக்வேஷ். இதே அப்படியே நான் கேகேஆருக்கு வரேன். டீம் சைட் போட்டு நின்னா மேட்சை முடிச்சிருவோம். ரஹானே ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுவான், ரகுவன்ஷி சூப்பரா ஆடுவான், கேம் கிரீன் நல்லா ஆடுவான், ரமன்தீப் சிங் நல்லா ஆடுவான், ரிங்கு சிங் ஃபார்ம்ல இல்ல, விட்டுறலாம். அனுகுல் ராய் விட்டுறலாம். சுனில் நாராயண் ஓரளவுக்கு எண்ட்ல 15 ரன் 20 ரன் அடிக்க முடியும். அனுகுல் ராய் இருந்தா ஒரு 10 ரன் அடிக்க முடியும், 15 ரன் அடிக்க முடியும். கம்பேர் டு இந்த பேட்டிங், கேகேஆரோட பேட்டிங் சூப்பரா இருக்குது. பவுலிங் சொல்றீங்களா, அதனால நான் ஒத்துக்கேன். பவுலிங் இந்த பக்கம் ஷமி இருக்காரு, திக்வேஷ் இருக்காரு, ஒரு அசரங்கா இருக்காரு, மோஷன் கானா, ஆவேஷ் கானா விளையாடுற வரைக்கும் போடுவாங்க. ஆனா அவங்க இன்ஜுரி கன்சர்ன் தான். ஸோ பிரின்ஸ் யாதவ் இருக்காரு. இதெல்லாம் சொல்றீங்களா, ஓகே. ஆனா இந்த பக்கம் பத்தினானா திரும்ப வரப்போறாருன்ற நியூஸும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுவாருன்ற மாதிரி. ஸோ பத்தினானா வில் பி ஆஃப் குட் நியூஸ். வைபவ் அரா சூப்பரா போடுவாரு, கார்த்திக் தியாகி சூப்பரா போடுவாரு, வருண் சக்கரவர்த்தி ஈவன் தோ வேர்ல்ட் கப்ல நல்ல ஃபார்ம்ல இல்லைனாலுமே வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் எப்பயுமே டெட்லி காம்போ. ஸோ கம்பேர் டு எல்எஸ்ஜி, கேகேஆர் இஸ் ஃபார் பெட்டர். ஆனா 7th பொசிஷனுக்கோ 8th பொசிஷனுக்கோ போறதுக்கு ஃபார் பெட்டர் கிடையாது. 9th பொசிஷன்ல கேகேஆர், 10th பொசிஷன்ல எல்எஸ்ஜி. 10th பொசிஷன் எல்எஸ்ஜிக்கு தான் கண்டிப்பாக சேரும். 9th பொசிஷன் சரி, நான் 10th பொசிஷன் எல்எஸ்ஜி வச்சிருந்தேன். 9th பொசிஷன் நீங்க யாரை வச்சிருந்தீங்க? நான் குஜராத் டைட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஏன் நீங்க வச்சிருந்தீங்களோ? இல்ல சொல்லுங்க. ஏன்னா சேம் தான், அதே 3 பேரு. நான் நீங்க லக்னோவுக்கு என்ன சொன்னீங்களோ அதேதான் இங்கேயும். அந்த 3 பேரு இப்போ அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஒரு 26 for 3 at the end of 4 overs-னா இங்க இருந்து ஸ்கோரை கொண்டு போறது இந்த டீம்ல யாரு? ஷாருக் கானா, ராகுல் தெவாத்தியாவா, இல்ல ரஷித் கானா? இவங்க எல்லாம் டீம் ஸ்கோரை கொண்டு போவாங்களா? ஐடியாவே இல்ல. அண்ட் அவங்க இருக்கிற ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா? கிளென் பிலிப்ஸ் மாதிரி பிளேயரோ இல்ல டாம் பேண்டர் மாதிரி பிளேயரை யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க ஃபாரினர்ஸ் பட்லர், ரஷித் கான், ஜேசன் ஹோல்டர் அண்ட் ரபாடா. ஓகே, அவங்கள்ட்ட ஒரு டீசென்ட் இந்தியன் பவுலிங் லைனப் இருக்கு. சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், சுந்தர் இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட பேட்டிங் சுத்தமா இல்ல. சுப்மன் கில் ரொம்ப மாசம் கழிச்சு கிரிக்கெட் ஆடுறாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் இல்ல, ஏஷியா கப்புக்கு அப்புறம் T20 ஆடுறாரு. பட்லர் சொல்லவே தேவையில்ல, பியூர் அவுட் ஆஃப் ஃபார்ம். பட் பட்லர் இஸ் பட்லர், அது உண்மைதான். ஆனா ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. 1 3வது சுதர்ஷன் 6 மாசம் பிரேக்ல இருக்காரு. ஸோ எனக்கு இந்த டீம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே வீக்கா தெரியுது.
ஜிடி வந்து நான் அப்புறமா வரேன். ஜிடி வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல வச்சிருக்கேன். நான் வந்து 9th பொசிஷன் வச்சிருக்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேகேஆர் ஏன் வந்து 9th பொசிஷன் இருக்காங்கன்னா தே ஆர் பெட்டர் தென் எல்எஸ்டி. பட் அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் நான் ஆல்ரெடி பாசிட்டிவ் சொல்லிட்டேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிங்கு சிங் வந்து ஃபார்ம்ல இல்லை. நான் தான் சொன்னேன், ரிங்கு சிங் வந்து பெருசாக ஃபார்ம்ல இல்லை. வேர்ல்ட் கப்லேயும் வந்து அவங்க அடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு இன்ஜரி ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஈவன் பத்திரானா வந்திருந்தாலுமே அவர் வந்து இன்ஜரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேமரன் கிரீனுக்கு ஊறப்பட்ட ஹைப்பு கொடுத்துருக்கானுங்க, அவன் பவுலிங் போட மாட்டான். ஸோ கேமரன் கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஊறப்பட்ட ஹைப் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதாவது ஆல்ரவுண்டர் 20 கோடிக்கு கொடுத்து எடுத்து வச்சிருக்கானுங்க. பேட்டிங்ல வந்து ஓரளவுக்கு பண்ணுவாப்ல. இன்னும் வந்து பயங்கரமா ஐபிஎல் வந்து ப்ரூவ் பண்ண பிளேயர்லாம் கிடையாது. பவுலிங்ல இன்னும் அதுக்கும் மேலன்ற மாதிரி இன்னும் பவுலிங் வந்து சுத்தம் ஒண்ணுமே வந்து போறது கிடையாது. ஸோ அதனால வந்து கேமரன் கிரீனுக்கு பயங்கரமான ஹைப்பு. ஸோ உள்ளார ஆடுற வந்து வைபவ் அரோரா சூப்பர் பவுலரு, சுனில் நரேன் சூப்பர் பவுலர், வருண் சக்கரவர்த்தி கேன் கம் பேக் டு ஃபார்ம். அடிச்சிருவாங்க வைபவ் அரோராலாம் வச்சு நான் நிமிர்த்திடுவாங்கய்யா. இல்ல இவங்க பிளேயரே 30 ரன் அடிச்சாயா போன வருஷம். அதான் இவங்க கிட்ட இருக்கிறதுல நான் சொல்றேன், இவங்க கிட்ட இருக்கிறதுலயே வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், வைபவ் அரோரா ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ். பத்திரானா ஓரளவுக்கு நல்லா போடுவாரு. இது எல்லாமே ஓரளவுக்குன்றதுனால இவங்களுக்கு 9th பொசிஷன் இருக்கிறதுக்கு காரணம் இவங்களோட பேட்டிங் ஸ்லைட்லி பெட்டர் தென் வந்து எல்எஸ்ஜி. மற்றபடி வந்து காம்பினேஷனாகவும் சரி, இவங்களுக்கு வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வெளியில இருக்க ரோமன் பவுல் உள்ளார வர முடியாது, பின்னாடி மாதிரி ஒரு பிளேயராலே உள்ளார வர முடியாது. அந்த அளவுக்கு தான் இவங்க காம்பினேஷனை வச்சுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கேமரன் கிரீன் மேலே இன்வெஸ்ட் பண்ணதுனால. கேமரன் கிரீன் மேலே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே பின்னாடி உள்ளார கொண்டு வந்திருக்கலாம். ரகுவன்ஷி நம்பர் 4 நம்பர் 3 ஆடி இருக்கலாம், ரஹானியா நம்பர் 4 ஆடி இருந்தா ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். கேம் கிரீனை வச்சுட்டு இப்போ வந்து பயங்கரமா தவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து கேகேஆரை நம்பர் 9ல வச்சிருக்கேன். ஜிடி என்னன்றதை வந்து நான் வந்து அப்புறம் சொல்றேன். ஸோ ஜிடி இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்தது வாங்க, உங்களுடைய 8வது பொசிஷன் யாரு? ராஜஸ்தான் ராயல்ஸ். காரணம் வந்து எனக்கு என்னமோ அந்த டீம் வந்து லைக் என்னதான் கம்பைண்டா இருந்தாலும் அந்த மேனேஜ்மெண்ட்னாலே அந்த டீம் அந்த என்ன சொல்றது டீமுடைய உள்ள இருக்கிறதுனால டீம் வந்து வெளியே அடி வாங்கும். 2024 வந்து மும்பை சரியான டீம். மும்பை ஒரு 3 வருஷமாவே செம டீமா தான் இருந்திருக்கு. ஆனா அவங்க வந்து உடன் ஸ்பூன் வாங்கின ரீசன் வந்து அவங்க வந்து உள்ள சரியில்லை. பாண்டியா கேப்டன்சி கொடுத்தாங்க, அது பேக் ஃபயர் ஆச்சு. அவரால் ஜெயிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. டீம் என்னதான் நல்லா இருந்தாலும் அவங்களால வின் பண்ணி மேல வரவே முடியல. ஸோ அதே இஷ்யூ வந்து ராஜஸ்தானுக்கு வருமானு எனக்கு தோணுது. ஏன்னா டீம் வந்து உள்ள எனக்கு என்னமோ ப்ராப்பரா இருக்கு. இப்போ கூட 15,000 கோடிக்கு டீமை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து அதனால எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட்ல இஷ்யூ வருமா? பராக் கேப்டன்சி கிடைக்குது, ஜட்டு செட் ஆவா, யசஸ்விக்கு ஆல்ரெடி அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. அடுத்த மெகா ஆக்ஷன்ல வெளியே வந்து மும்பை இல்லைன்னா எங்கேயாவது வேற போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு கிவன் தி சோர்ஸ் அவங்கள்ட்ட ஒரு நல்ல டீம் இருக்கு. ஆனா ஒரு வேளை இந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூனால மைண்ட் செட்னால அவங்க தோக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல வேற எந்த டீமையும் நான் வந்து எய்த்துல போற அளவுக்கு என் மனசு ஒரு சில நெட்வொர்க் பிரச்சனைகள், சில சட்ட சிக்கல்களை தாண்டி இப்போ வந்து நாங்க வீடியோ வந்து திரும்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். வேற டிஃப்ரெண்ட் விஷயங்கள் ட்ரை பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து 8th பொசிஷன் வந்து ப்ரோ வந்து ஜிடி வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டீம் இருந்துச்சு. பட் கொஞ்சம் அதை விட வந்து ஜிடி கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால நானுமே வந்து 8th பொசிஷன்ல வந்துட்டு ஜிடி தான் வச்சிருக்கேன். அவங்களோட பேட்டிங் நீங்க சொன்னா அதே தான். லைக் ஃபர்ஸ்ட் இந்த 3 பேர்ல போன டைம் 3 பேருமே ஃபார்ம்ல பயங்கர டெரிஃபிக்கான ஃபார்ம்ல இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால தப்பிச்சாங்க. இதுல வந்துட்டு பட்லர் வந்து சுத்தமா ஃபார்ம்ல இல்லமே. அவர் வருவாருன்றது நமக்கு நம்பிக்கை, பட்லர்ன்ற நம்பிக்கை. பட் வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் கில்லு தான் வந்துட்டு இப்போதைக்கு ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்களுமே கிரிக்கெட் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. கில்லு கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, சாய் சுதர்ஷன் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்க ஃபார்ம்ல இல்லை அப்படின்னா இந்த டீம் வந்து பயங்கரமா கஷ்டப்படுவாங்கன்றது தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் டீசென்டா விளையாடுவாரு, ஜேசன் ஹோல்டர் டீசென்டா விளையாடுவாரு, ஷாருக் கான் ஸ்கேம், தெவாட்டியா ஸ்கேம், ரஷித் கான் பழைய ரஷித் கான் கிடையாது. பவுலிங்லேயே ரஷித் கான் வந்து பழைய ரஷித் கான் இல்லைனா பேட்டிங்ல கஷ்டம் தான் போட போறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பேட்டிங் லைனப்ப கொஞ்சம் ஒரு 2-3 விக்கெட் டப்பு டிப்புன்னு விழுந்துருச்சு அப்படின்னா இவங்களை காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் பவுலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாய் கிஷோர் நல்லா போட்டுருவாரு, சிராஜ் நல்லா போட்டுருவாரு, ஹோல்டர் நல்லா போட்டுருவாரு. ஆனால் தாண்டி பிரசித் கிருஷ்ணா ஹேஸ் டு கம் பேக் டு ஃபார்ம்ல திரும்ப பேக் டு ரிதம் வரணும், ரபாடா பேக் டு ரிதம் வரணும், ரஷீத் கான் பேக் டு ரிதம் வரணும். அப்படி வந்துட்டாங்க. சப்போஸ் இந்த பவுலிங் லைனப் மட்டும் பயங்கர ஃபார்ம்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டீமுக்கு நான் 7th பொசிஷன் கொடுத்துருப்பேன். அது எதுவுமே வந்து ஒழுங்கா செட் ஆகாததுனால எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து 8th பொசிஷன் முடிக்கிறது தான் நிறைய சான்ஸ் இருக்குது. கேம் மாறிடுச்சு. இப்ப ஃபுல்லா கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பேட்ஸ்மேன்ஸ் கேம் ஆயிடுச்சு. நீங்க அங்க பவுலிங்கும் தேவை, ஆனா
ஒரு 3 பேட்ஸ்மேன் நம்பி போறது வந்தெல்லாம் கை கொடுப்பான்னு எனக்கு ஐடியா இல்ல. போன வருஷம் அவங்களுக்கு நிறைய மேட்ச்ல கை கொடுத்தது. ஆனா நீங்க முக்கியமான மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் அவுட் பண்ணதுல இருந்து அவங்களால வேற யாரும் வச்சு ஆட முடியல. அந்த விஷயம் அவங்க அதை வந்து ஆக்ஷன்ல பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க அதை பண்ணல. மேபி அது ஒரு இஷ்யூவா இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் 3 பொசிஷன்ஸ்ல நான் சொன்னது வந்துட்டு எல்எஸ்டி, கேகேஆர் அண்ட் ஜிடி. நீங்க யாரா சொன்னீங்க? 10, 9, 8 யாரா சொன்னீங்க? சேம் தான், கேகேஆர், எல்எஸ்டி, ஜிடி. ஆர்ஆர் சொல்லியிருந்தீங்களே. இல்ல ஆர்ஆர் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நம்ம அடுத்து 8 or 7க்கு போயிடலாம். 7 வந்து எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்றேன். 7th பொசிஷன் will go to SRH. ஆஹா, நான் போட்ட அதே ரேட்டிங் சொல்லுங்க. எனக்கு பர்சனலா என்ன தோணுது அப்படின்னா, இவங்களோட பேட்டிங் ஹெவிலி டிபெண்ட் ஆன் டாப் 3. கிளாசன் கூட நான் சொல்ல மாட்டேன். கிளாசன் வந்து இப்போ ரீசெண்டா வந்து வெயிட் போட்டாரு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறது கிடையாது, பழைய ஃபார்ம்ல இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. கிளாசன்லாம் ஃபைன். அவர் அந்த என்னதான் இருந்தாலும் அது கொஞ்சம் இந்த ஃபிட்னஸ் இருக்கணும், மேட்ச் ஃபிட்னஸ் இருக்கணும், அது ஒரு டச் இருக்கணும், அது இருந்தாலும் அந்த ஆட முடியும். ஸோ அவரை வந்து நான் லைக் பாசிட்டிவ்னு சொல்ல, நெகட்டிவ் சொல்ல, நியூட்ரலா நான் ஒதுக்கி வச்சிடறேன். மற்றபடி அபிஷேக் சர்மா, ஹெட் அண்ட் இஷன் கிஷன். அதுலேயும் அபிஷேக் சர்மா வந்து அப்படி இப்படி ஃபார்ம்ல இருக்காரு வேர்ல்டு கப்ல. ஹெட்டும் வந்துட்டு பயங்கரமா ரீசெண்ட் டைம்ஸ்ல அடிச்ச மாதிரி இல்லை. ஆனா இஷன் கிஷன் தான் பச்சு நொறுக்கிறாரு. அதை தவிர என்கேஆர் இன்ஜுரி ஆகி போனாரு. அவர் வந்து திரும்ப எப்படி வந்து ஆட போறாருன்னு தெரியல. அனிகேத் சர்மா சூப்பரா ஆடுவார். அதுக்கு நான் வந்து கொடுத்தே ஆகணும். லிவிங்ஸ்டன் எப்படி ஆட போறாரு தெரியல. கமின்ஸ் வரதுக்கு லிவிங்ஸ்டன் எப்படி ஆட போறாருன்னு தெரியல. ஹர்ஷல் பட்டேல் எப்படி பேட்டிங், அவர் ஓரளவுக்கு தான் பேட்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டாப் 3 ஃபயர் பண்ணியே ஆகணும். எப்படி வந்து ஜிடிக்கு சொல்றோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வந்து சொல்றேன். சப்போஸ் ஃபயர் பண்ணலனாலுமே ஓரளவுக்கு டீசென்டான வந்து மிடில் ஆர்டர் இருக்குது. ஒரு என்கேஆர் இருக்கட்டும், கிளாசனா இருக்கட்டும், அனிகேத் வர்மா, கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் டீசென்டான பேக்கப் இருக்கு. அதனாலதான் இவங்க வந்து ஜிடிக்கு கொஞ்சம் தாண்டி இருக்காங்க. பவுலிங்ல ஒண்ணுமே இல்லை, லிட்ரலி உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஈஷன் மலிங்கா ஓரளவுக்கு டீசெண்டா போடுவாரு. மேபி இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த ஓம்கார் தர்மாலே, அமித் குமார், சகிப் ஹுசைன், இந்த மாதிரி ஆட்களை உள்ளது கொண்டு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணா உண்டு. ஆனா நம்ம எல்லாமே இப்போ இருக்கிற ஃபார்மை பேசுறதுனால இவங்கலாம் எப்படி போடுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஸ்ரீசாந்த் அன்சாரி வந்து நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுவாரு, ஹர்ஷ்தீப் பை டீசெண்டா போடுவாரு. ஸோ உனத்கட்லாம் வச்சு நீங்க போறீங்க, ஹர்ஷல் பட்டேல் எடுத்துவும் நம்பி நீங்க போறீங்க அப்படின்னா இவங்க பவுலிங் அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இவங்க 7th பொசிஷன்ல வச்சிருக்கேன். சேம் லைக் எனக்கும் நீங்க சொல்றதுல நிறைய பாயிண்ட்ஸ் ஒண்ணு போகும். என்ன மேட்டர்னா 7th பொசிஷன் ஏன் முடிப்பாங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் இருக்கு. ஓகேவா, நேம்ஸ் வச்சு சொல்றேன். நேமே வந்து ஒரு பயங்கரமான பேட்டிங் இருக்கு. ஆனா நீங்க பவுலிங் பாத்தீங்கன்னா செம வீக்கா இருக்கு. நீங்க சொன்ன அதே பாயிண்ட். என்ன மேட்டர்னா இப்போ பவுலிங் வீக்கா இருக்குன்னு சொல்றதுனால சில ஃபேன்ஸ் கோவப்படுவாங்க. ஆனா என்ன மேட்டர்னா அவங்கள்ட்ட இப்போ ஒரு அண்டர் 19 பிளேயர்ல இருக்க ஒரு பவுலரோ இல்லைன்னா இப்போ இந்த நீங்க சொன்ன இந்த ஜிஹான் அன்சாரி, அமித் குமார், அவங்களும் நல்ல பவுலர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்களுக்கு சான்ஸ் அவ்வளவா கிடைக்கவே கிடைக்காது. அவங்க கிட்ட போன வருஷம் ராகுல் சேர் இருந்தது. ராகுல் சேரை அவங்க யூஸே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இவங்கள்ட்ட வந்து எப்படின்னா ஆனஸ்ட்லி இது ஒரு பேட்ஸ்மேன்ஸ் கேமா தான் ஆயிருச்சு. அதுக்குன்னு நீங்க ஒரு பேட்ஸ்மேன்ல ஆல் அவுட்டா போயிட்டீங்கன்னா நீங்க பவுலிங்க்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து நிறைய இப்போ நீங்க டாப் மேட்ச் ஸ்கோர்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டோட்டல் ஃபார் த டீம் வந்து ஆனஸ்ட்லி டாப் 5ல 4 பிளேஸ்ல இருக்காங்க. ஆனா நீங்க அந்த மேட்சை எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா அடிச்சிருப்பாங்க. ஸோ பவுலிங் தே நீட் டு கான்சென்ட்ரேட். ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. நல்ல ஒரு இந்தியன் பவுலர், ஒரு சரியான ஒரு அகீப் தார் மாதிரி ஒரு பவுலர் எடுக்க சொன்னா அகேன் அவங்க சலீல் அரவருக்கு தான் போயிருந்தாங்க ஆக்ஷன்ல. மேபி அவங்க அந்த ரிசோர்ஸ் எல்லாம் ஆட வச்சாங்கன்னா தே வில் ஃபினிஷ் இன் a குட் பிளேஸ் தான் எனக்கு தோணுது. மேபி அதாவது இப்போ நீங்க அந்த ஃபாரின் ரிசோர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து கஷ்டப்படுவாங்க. எப்படின்னா ஹெட்டை நீங்க ஆடியே ஆகணும், கமின்ஸ் ஆர் லிவிங்ஸ்டனா நீங்க ஆடியே ஆகணும், ஈஷான் மலிக்காவை ஆடியே ஆகணும். சப்போஸ் நீங்க காம்பினேஷன் மாத்தணும் அப்படியே ஈஷான் மலிக்காவுக்கு பதிலாக ரைடன் காசை கொண்டு வரலாம். அவருக்கு பதிலாக இவர் தான் கொண்டு வரணுமே தவிர கொண்டு வந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும்னு தெரியாது. நீங்க மேபி கிளாஸ் ஒழுங்கா ஆடல அப்படின்னா அவருக்கு பதிலாக நீங்க ஸ்மரன் ரவிச்சந்திரனோ இல்ல சரீரோ நீங்க கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தாலுமே லைக் எந்த அளவுக்கு இந்த பேட்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும், எந்த அளவுக்கு இந்த காம்பினேஷன் மாறும் அப்படின்றது தெரியல. உங்களால காம்பினேஷன் பெருசா மாத்தவே முடியாது. 3 ஃபாரினர்ஸ் கன்ஃபார்ம் ப்ரோ. இப்போ கமின்ஸ் வர வரைக்கும் நான் சொல்றேன், ஹெட் கன்ஃபார்ம், கிளாசன் கன்ஃபார்ம், லிவிங்ஸ்டன் கன்ஃபார்ம். இவங்க என்ன ஆடினாலும் இந்த 3 பேர் டீம்ல டெஃபினட்டா இருப்பாங்க. கமின்ஸ் வந்துட்டாருன்னா 4வது ஆளா கமின்ஸ். லிவிங்ஸ்டனை வேணா உட்கார வச்சுட்டு இந்த ஈஷான் மலிங்கா மாதிரி கொண்டு வரலாம். ஆனா அவங்க அதை ஸ்டார்டிங்ல அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு நல்லா போவாங்க. இல்ல போன ஐபிஎல் மாதிரி கொஞ்சம் ரொம்ப மேட்சுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சாங்கன்னா லேட், வெரி லேட். ஸோ இதெல்லாம் வந்து எந்த 11 வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா அது 11 சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த 3 டீம் சொல்லல, பட் இதில் சொல்லிடுறேன். அபிஷேக் சர்மா ஹெட், இஷன் கிஷன் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா, கமின்ஸ் ஆர் லிவிங்ஸ்டோன்,
ஹர்ஷல் பட்டேல், ஜீஷன் அன்சாரி. 10th பொசிஷன்ல வந்து சிவமாவி, ஓம்கார் தமிழ்நாளே அப்படிலாம் உள்கத்து 3 பேர்ல யாராவது ஆடுவாங்க. 11th வந்து ஈஷான் மலிங்கா, 12th வந்து ஹர்ஷ் துபே. இந்த 12 வச்சு தான் நாங்க வந்து சொல்றோம். அண்ட் 6th பொசிஷன் யாரை நீங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ். நீங்களா தானா? அதேதான். டீம் வந்து சூப்பரா இருக்கு, ஓகேவா? ஆனா அந்த டீம்ல இருக்க மேனேஜ்மெண்ட் சரியா இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து போன வருஷமே நான் பார்த்தேன், சஞ்சு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூடயா, ஆமா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட வந்து ஸ்கொயர் லெக்ல ஒரு புல் ஷாட் அடிப்பாரு ஸ்பின்னு போடும்போது, அங்க அவரு கிராம்ஸ் ஆயிடும். இதோ ஒரு காரணமா இன்ஜுரியா வச்சு நான் அடுத்த 4 மேட்ச் உட்கார வச்சாங்க அவர் வெளியே. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான இன்ஜஸ்டிஸா இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து உள்ள இருக்க பிளேயருக்கும் தெரியும், உள்ள இருக்க பிளேயருக்கும் பிடிக்கல. டீமா சூப்பர் டீம் ப்ரோ. ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ஹெட்மயர், ஜுரேல், ஜடேஜா, இப்போ அஸ்வின் ஷானக்கா வந்து சாம் கரன் ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ டீமா பயங்கரமா இருக்கு. ரியான் பராக் இருக்காரு, எல்லாம் அதான் எல்லாம் இருக்காங்க. ஆனா இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள சரியில்லாம போய் ஆடலைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே இருந்தாங்கன்னா இப்போ வந்து நிறைய ரூமர்ஸ் வருது, ஜெய்ஸ்வாலுக்கு டீம் பிடிக்கல அப்படின்லாம் வருது. ஒருவேளை அதெல்லாம் ஹிட் ஆச்சுன்னா RR மே end up in 6th பொசிஷன். இன்னொரு 2 ரீசன் நான் வந்து உங்களுக்கு 6th பொசிஷன் கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமா சாம் கரன் ஆல்ரவுண்டர் உங்களுக்கு வந்து ஹியூஜ் மிஸ். அதாவது நீங்க ஷானக்காவெல்லாம் நீங்க கொண்டு வரலாம், அவர் வேர்ல்டு கப்ல என்னத்தை கிழிச்சாருன்றத நம்ம பார்த்தோம். பதுங்கி ஒரு கேப்டனா இருந்துகிட்டு பதுங்கி இருந்தது வந்துட்டு ஒரே ஆள் இவர் தான். கடைசி மேட்ச்ல வந்து பாகிஸ்தான் கூட நினைக்கிறேன் தெரிஞ்சு அவர் வந்து அடிச்சு கொடுத்தாரு, நல்லாவே அடிச்சாரு. ஆனா பவுலிங்லாம் சுத்தமா இவருக்கு வந்து எடுபடவே இல்லை. ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ்லயும் வச்சு அடிச்சிருவாங்க. ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து பவுலிங் அசிஸ்டன்ஸ் இருக்கிற பிச்சர்ஸ்லேயே இவருக்கு வந்து கொஞ்சம் ஒன்றும் தேரல அப்படின்னா, இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஒரு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெங்களூர் மாதிரி, ஒரு டெல்லி மாதிரி, ஒரு சென்னை மாதிரி, இந்த மாதிரி இடங்களெல்லாம் வச்சு பிரிச்சிடும், மும்பை மாதிரிலாம் வச்சு பிரிச்சிருவாங்க அவர். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஹி இஸ் நோவேர் நியர் சாம் கரன். அது ஒரு பெரிய லாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியான் பராகோட கேப்டன்சி இன்னும் எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அசாம்க்கு வந்து அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு, பட் பெருசா அசாம் வந்து டொமஸ்டிக் லீக்ஸ்ல ஜெயிச்ச மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரோட கேப்டன்சி எப்படின்றது இன்னும் வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்குது. நான் வந்து அவரை நெகட்டிவா சொல்லல, பட் அகைன் பாசிட்டிவாவும் சொல்லல, நியூட்ரலா வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன்ஸ். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, ஏன் இவங்க வந்து SRH, GT இவங்களால விட மேல இருக்காங்க அப்படின்னா, அகைன் நம்ம சொன்ன மாதிரி ஈவன் தோ சாம் கரன் போனாலுமே பேட்டிங் அண்ட் பவுலிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஹெட்மயர் 3 பேருமே தரமான ஃபார்ம்ல இருக்காங்க. ஹெட்மயர் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல வந்தது போன டைம் இருக்கு. அதுதான் வந்து பெரிய நெகட்டிவா இருந்துச்சு. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சஸ் 20 பாலுக்கு 30-35 இருக்க வேண்டிய மேட்சஸ் தோத்தாங்க. ஸோ ஹெட்மயர் இப்ப இருக்க ஃபார்ம்ல கண்டிப்பா பினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு. ரியான் பராக் வந்து போன டைம் டீசென்டா ஆடி கொடுத்தாரு, கண்டிப்பா மோசமான நல்லா டீசென்டா ஆடி கொடுத்தாரு. த்ரூ ஜுரேல் கண்டிப்பா அந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைச்சது, அதை திரும்ப எடுத்துட்டு வருவாரு. ஜடேஜா ஈவன் தோ ஹி இஸ் நாட் இன் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல அப்படின்னாலுமே ஹி இஸ் a மேட்ச் வின்னர். அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்ச் சோலாவது ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது, பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா சுபம் துபே ஓரளவுக்கு டீசென்ட் ஆடி கொடுப்பாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா டானவன் ஃபெரேரா வராரு, ஷானக்கா வராரு. ஸோ பேட்டிங் ரொம்ப டீப்பா இருக்குது. அண்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா, ஆர்ச்சர், ஜடேஜா, ஈவன் ஷானக்கா போடுவாரு. அது இல்லாம ரியான் பராக் கூட வந்து சைட்ல வந்துட்டு போடுவாரு. ஸோ அப்படி இருக்கப்போ ஓரளவுக்கு டீசென்டான பவுலிங் இருக்குது. இவங்களுக்கு மட்டும் சாம் கரன் இருந்து கேப்டன்சி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து 5th பொசிஷன் கொடுத்துருப்பாரு. 5th பொசிஷன்ல இருக்க டீமுக்கும் இந்த டீமுக்கும் பெருசா வந்து டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. பட் அவங்களுக்கு வந்து அந்த கேப்டன்சியும் சரி, நான் இப்ப சொன்ன இதுல இவங்களுக்கு சொன்ன நெகட்டிவ்ஸ்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ்ஸா இருக்குது. அது அந்த டீம் பேசுறப்ப நம்ம வந்து டீட்டெயிலா பேசுவோம். பட் இதுல வந்துட்டு இவங்களுக்கு இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுதான். ஸோ இதுல நான் வச்சிருக்க 12 என்ன அப்படின்னா, ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஹெட்மயர், ரியான் பராக், த்ரூ ஜுரேல், ஜடேஜா, சுபம் துபே, டானவன் ஃபெரேரா, சந்தீப் சர்மா, ரவி பிஷ்னாய், ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே. இதுல வந்து சுபம் துபே தூக்கிட்டு அப்படியே நீங்க வந்து ஷானக்கா உள்ளார கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். இப்பதான் அந்த நியூஸ் இருந்ததுனால அதை நான் இதுல என்டர் பண்ணல. மற்றபடி கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது. ஆர்ச்சர் நல்ல ஃபார்ம்ல இருப்பாரா, டெத் பவுலிங் யார் ஒழுங்கா போட போறா, சாம் கரன் இருக்கப்போ டெத் பவுலிங் வந்து கொஞ்சம் சீல்டுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் சந்தீப் சர்மா ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் டெத்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓரளவுக்கு நல்ல டீம், பட் 6th பொசிஷன் இஸ் ஃபார் தெம். அடுத்தது இதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா, இந்த 5 டீம் இருக்குது. இதுக்கும் 6 டீம் சொல்லி 5 டீம் சொல்லியாச்சு. மீதி இருக்க 5 டீம்ல யார் வேணா டாப் 4ல வந்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற டீம்ஸ் தான் வந்து கொஞ்சம் நெக் டு நெக் இருக்கிற மாதிரி டீம்ஸ் தான் இது. அதுல நம்பர் 5ல இருக்கிறது நான் சொல்ல போறது நம்ம மஞ்சள் அணி CSK. ஸோ CSK வந்து ஏன் இந்த 5வது பொசிஷன்ல இருக்குது அப்படின்னா, பெட்டர் தென் RR அப்படின்னா அகைன் நான் சொன்ன மாதிரி கேப்டன்சி. ருத்ராஜ் வந்து இஸ் a பெட்டர் கேப்டன் தென் ரியான் பராக். ஏன்னா அவர் கேப்டன்சி பண்ணிருக்காரு இன் IPL. ஐ மீன் நாட் கிரேட், பட் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா பேட்டிங் சரியான பேட்டிங் இருக்குது. டாப் 5ல 2 பேருக்கு மாட்டுச்சுன்னா அடிச்சு முடிச்சு தெரிக்க விட்டுருவாங்க.
அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் 2 பேருமே இப்போ வந்து டெஸ்ட் பண்ணப்படல, பட் நல்லா விளையாண்டுருக்காங்க. டொமஸ்டிக்லனால தான் இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து மோசமா விளையாட மாட்டாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கிறப்ப 7 வரைக்கும் நல்லாவே இருக்குது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் நேதன் எல்லிஸ். அது எந்த அளவுக்கு நல்ல மூவ்னு எனக்கு தெரியல. ஸ்பென்சர் ஜான்சன் அந்த அளவுக்கு நல்லா போடுற மாதிரிலாம் தெரியல. ஈவன் இதுக்கு முன்னாடி ஜிடியில் விளையாண்டதான் நினைக்கிறேன். ஸோ ஜிடிக்கெலாம் வந்து பெருசாக நல்லா வந்து பண்ணல. ஸோ அவருக்கு பதிலாக நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஜேமி ஓவர்டன் பண்ணாலும் நான் பண்ணுவேன். அவர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸும் கொடுப்பாரு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயராக சர்ஃப்ராஸ் கான்னு நான் வந்து வச்சிருக்கேன். இது என்னோட இது. ஸோ பேட்டிங் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்குது. ஜேமி ஓவர்டன் வந்து கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து பெட்டர் தென் ஆர்ஆர்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து ஏன் வந்து இவங்க பெட்டர் தென் ஆர்ஆர், ஏன் 5th பொசிஷன் நீங்க வந்து சொல்லுங்க. நான் 5th பொசிஷன் இவங்களுக்கு கொடுக்கலையே. நான் 5th பொசிஷன் கொடுக்க போற டீம் வந்து ஆனஸ்ட்லி இட்ஸ் கோனா பி சர்ப்ரைஸ். பட் என்னுடைய 5th பொசிஷன் டீம் கால் வந்து பஞ்சாப் கிங்ஸ். ஏன் பஞ்சாப் கிங் ஏன் பஞ்சாப் கிங்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இருங்க சாமி பொருள். அவங்களுடைய 11 எடுத்தேன். இப்போ நான் போட்டிருக்க 11 எப்படின்னா பிரப் சிம்ரன், பிரியான்சாரியா, நேல் வதேரா, ஸ்ரேயஸ், சஷாங்க், ஸ்டோயினிஸ், ஹர்பித் பிரார், யான்சன், கான்லி, அர்ஷதீப் சிங், லாக்கி ஃபர்கியூசன், இம்பாக்ட் ரேட் செஹல். ஓகேவா? இப்போ போன வருஷம் இந்த டீம் வந்து ஒரு பயங்கர சர்ப்ரைசிங் பேக்கேஜா இருந்தது. இப்போ இந்த வருஷம் என்னன்னா இவங்களுடைய பிளஸ் மைனஸ் பிளாஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. எந்த டீமை சொல்றேன்னா இதுக்கு முழுக்க 4 டீமை நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, சிஎஸ்கே எல்லாம் வந்து கரைச்சு குடிச்சிருப்பாங்க இந்த டீம். அண்ட் இந்த டீம் கிட்ட வந்து அகேன் சொன்ன மாதிரி அந்த டாப் 5ல வந்து ஒரு ஓவர்சீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா ஒரு பெரிய இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ், எஸ்பெஷலி டாப் 3ல ஒரு பெரிய இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. பிரப் சிம்ரன் சிங், பிரியான்சாரியா, நேல் வதேரா எல்லா பாலையும் சுத்தலாம். ஓகேங்களா? அந்த கேமை கண்டுபிடிச்சு உங்களை அவுட் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா இப்போ நான் ஏன் சொல்றேன்னா 24 சீசன் ஸ்டார்டிங்ல வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் வந்து டெல்லிக்கு பயங்கரமா ஆடினாரு. வந்த பால்ல இருந்தே ஸ்விங் தான். ஆனா 25லே கண்டுபிடிச்சிட்டாங்க அவரை. இதே விஷயம் இந்த டீமுக்கு அப்ளைபிள் ஆகும். ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா டீம் நல்லா இருக்கு. போன வருஷத்தை எடுத்தா அதே டீம் தான் 2-3 சேஞ்ச் அந்த கூப்பர் கான்லி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, டீம் நல்லா இருக்கு. ஆனா இது ஸ்டெபிலிட்டியா போகுமா? மிச்சம் இருக்க 4 டீம் இவங்களை எப்படி பாப்பாங்கன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. இவங்களுக்கு கீழே இருக்க 5 டீமே தோக்கடிச்சிருவாங்க, அது வேற மேட்ரு. மேல இருக்க 4 டீமும் தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். இப்போ 25 RCB இஸ் a perfect blueprint. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் அது. என்னன்னா அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு ஃப்ளோட்டர் இருக்கும், ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி இந்தியன் ஆல்ரவுண்டர் இருக்கும், ஃபாரின் ஆல்ரவுண்டர் இருக்கும், ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கும், இந்தியன் நியூ ஃபாஸ்ட் பவுலர் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பிளேயரும் ஒரு யங்ஸ்டரும் இறக்கி விட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு பஞ்சாப் கிங்ஸ்ட மிஸ் ஆகுது. அதனால அவங்க 5th முடிப்பாங்க. நீங்க சொன்னது வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் 5th பொசிஷன்ல வந்து சிஎஸ்கே இருக்காங்க, ஏன் 6th 7th 10th இல்லாம 5th இருக்காங்கன்ற பாசிட்டிவ் என்ன அப்படின்னா துபாயோட பேட்டிங் ரீசென்ட் ஃபார்ம். அவர் வந்து ஃபினிஷிங் வந்து பயங்கரமா பண்ணி கொடுக்குறாரு. 100 அகமது எப்பயுமே நல்லா போட்டு கொடுப்பாரு. கலீல் அகமது போன டைம் நல்லா போட்டுட்டார். போன வருஷம் பயங்கரமா சிஎஸ்கே பண்ண ஒரே பவுலர் வந்து கலீல் அகமது. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். சஞ்சு சாம்சனுடைய பீஸ்ட் ஃபார்ம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஈவன் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கேக்வாதோடைய இது ரிடம்ஷன் ஆர்க் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ரீசெண்டா எல்லாருமே வந்து சஞ்சு சாம்சன் பத்தி பேசுறாங்க, ஒன்னு தோனியை பத்தி பேசுறாங்க, ருத்ராஜ் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு லைம்லைட் கிடைக்கல. அதை நான் வந்து பெருசா நான் வந்து எப்பவுமே லைம்லைட் இருந்துச்சு, நிறைய அட்டென்ஷன் இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ரெஷரா கூட இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவருக்கு இப்போ வந்து இந்த கேப்டன்சி ப்ரெஷர் கூட பெருசா இருக்காது. எல்லாம் சஞ்சுன்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு இவர் நல்லா அவருடைய பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும், ஈஸியா 450 ரன் 500 ரன் அடிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ். அது இல்லாம நீ ஏன் வந்து பஞ்சாபை வந்து 5th வைக்காம ஏன் நான் வந்து சிஎஸ்கே 5th வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் வந்துட்டு ஈவன் தோ பெட்டர் தென் இந்த 6 to 10 டீம்ஸ் இருந்தாலுமே டாப் 4 டீம்ஸ் கம்பேர் பண்றப்போ இந்த பவுலிங் வந்து ரொம்ப 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 சுமாரான பவுலிங். அதுவும் நேதன் எல்லிஸ் நீங்க எல்லாம் சொல்றாங்க நேதன் எல்லிஸ் வந்து டெத் பவுலிங் நல்லா போட்டுப்பாரு. ஈவன் நேதன் எல்லிஸுமே இந்த ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப் ஆடினப்போ அடிதான் வாங்கினாரு, பயங்கரமா வந்து அடி வாங்கிட்டு இருந்தாரு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா துபாயை வந்து நீங்க 6th பவுலரா நம்பி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அடி வாங்குவாரு. அதுவும் சென்னை மாதிரி கிரவுண்ட்ல ஈஸியா வச்சு உரிச்சிருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேக்கப் வந்து இருக்காங்க. அகில் ஹுசைன் எந்த அளவுக்கு போடுவாருன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி ராகுல் சகர் எந்த அளவுக்கு போடுவார் தெரியல. தே ஆர்
ஏஆர் குட் பவுலர்ஸ், பட் எப்படி போட போறாங்கன்னு தெரியல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து ஆல்ரவுண்டர்ஸ், பிரசாந்த் வீர் வந்து ஆல்ரவுண்டர் சொல்றாங்க, ஓவர் வந்து ஆல்ரவுண்டர் சொல்றாங்க. இவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல, கொஸ்டின் மார்க். பவுலிங் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பயங்கர வீக்கா இருக்குது. எந்த வகையில் அப்படின்னா மேட் என்ட்ரி இப்போ ரீசெண்டா T20 வேர்ல்ட் கப்ல பயங்கர மோசமான ஃபார்ம்ல இருந்தாரு. ஸ்பென்சர் ஜான்சன் எந்த அளவுக்கு இருக்க போறாருன்னு தெரியல. அதுக்கு போல ஓவர்டன் அப்படின்னா அவர் ஓவர்டன் ஈஸியாவே வந்து எப்பயுமே இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அடி வாங்கியிருக்காரு. பிரசாந்த் வீர் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கிடையாது. யூபே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நீங்க வச்சு போறப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. They are nowhere near in their bowling attack compared to பஞ்சாப்ன்ற மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து 5th பொசிஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து என்னுடைய கருத்து. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 4th பொசிஷனுக்கு போயிடலாம். 4th பொசிஷன்ல நீங்க யாரை வச்சிருக்கீங்க? இல்ல இதுக்கு மேல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து டாப் 4 எங்க முடிப்பாங்கன்னு நான் சொல்லல. ஓகேங்களா, நான் வந்து டாப் 4 இந்த டீம் போகும், இந்த டீம் எப்படி பண்ணுன்னு வேணா நான் சொல்றேன். நான் ஸ்டார்ட் பண்றது வந்து ஆனஸ்ட்லி எஸ், போன வருஷம் கப் வின் பண்ண ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஆனா செம்ம டீம் இருக்கு, அதே டீம் தான் வச்சிருக்காங்க. 2-3 விஷயம் தான் அவங்களுக்கு ஒரு பேக்லாக்கா இருக்கு. யஷ் தயால் ஆட மாட்டாருன்னு சொன்னது, ஹேசல்வுட்டோடைய அந்த மிஸ் அவுட், இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்சுக்கு வர மாட்டாருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த டிகேவோட வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, யாரும் அங்க ஆர்சிபி இருக்காங்கன்னா இல்ல, ஆர்சிபி இஸ் அ டீம், இட்ஸ் a different team without ஹேசல்வுட் அப்படின்னு. அவரு தான் வந்து அந்த சேஞ்ச் பண்றாரு. என்னதான் அவங்க வந்து 4 மேட்ச் விட்டாலும் ஹேசல்வுட் வந்த பிறகு அவங்க புடிச்சுப்பாங்க. டஃபியை வச்சு அவங்க போனாலுமே ஒன்னும் அவ்வளவு மட்டமான ஒரு இது கிடையாது, ஒரு டீசென்ட் லைன் அப் தான். இப்ப யஷ் தயால் ஆட மாட்டாங்கன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க இந்த வருஷம். அது வந்து அப்படியே மங்கேஷ் யாதவுக்கு போயிடும் அந்த ரோலு. சோ அதுக்கப்புறம் வந்து பவுலிங்க்கு புவி இருக்காரு லீட் பண்றதுக்கு, டஃபி இருக்காரு, கர்னல் பாண்டியா, ரொமேரோ ஷெப்பர்டு, அப்புறம் சுயாஷ் சர்மா. வெரி குட் பவுலிங் லைன் அப். அவங்க போன வருஷம் என்ன ப்ளூ பிரிண்ட் பண்ணாங்களோ அதே தான் பண்ணுவாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, யூ கேன் டேப் இன் when he is a youngster. இப்போ வந்து பிரப்சிம்ரன், பிரியான் ஷா, நேல் வதேரா இந்த 3 பேர் எடுத்திருக்கீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே இப்போ ஓப்பனிங் ஆட வராங்க, விக்கெட் வந்து அவங்களுக்கும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஓவர்சீஸ் பிளேயருடைய கைடன்ஸ் இருக்காது. நீங்க லிட்டரலி இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலருக்கு கைடன்ஸ் வேணுமா, புவி இருக்காரு. ஓகேவா, ஓவர்சீஸ் கைடன்ஸ் வேணுமா, ஆஃப் டேட்டா இவர் ஹேசல்வுட் வந்த பிறகு அவர் இருக்காரு. ஒரு ஸ்பின்னர் கைடன்ஸ் கர்னல் பாண்டியா இருக்காரு. சோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கிறதுனால ஆர்சிபி ஒரு சூப்பர் டீம், டெஃபினெட்லி டாப் 4. என்ன மேட்டர்னா இது நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இப்போ என்னன்னா ஆன்டர்ஸ் நடக்கும், கலாய்க்கிறதுலாம் கண்டிப்பா ஆவனிச்சு நடக்கும். ஆனா ஒரு டீம் ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடி வின் பண்ணிச்சுன்னா you have to accept the point at the end of the day. Firstly, இப்போ நான் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து லக்னோவுக்கும் டெல்லிக்கும் மேட்ச் நடக்கும். ஆனஸ்ட்லி நான் வந்து லக்னோ ஜெயிக்கணும்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனா இப்போ வந்து என் டீம் ஜெயிச்சிருச்சு அதனால நான் இன்னொருத்தனை போய் மட்டம் தட்டுவேன், ஒருத்தனை வந்து இது பண்ணுவேன் அப்படின்னா இல்ல. எண்ட் ஆஃப் த டே உங்க டீம் நல்ல கிரிக்கெட் ஆடுதா, உங்க டீம் ஜெயிக்குதா, you be happy. End of the day enjoy the sport. யாரையும் ரேஜ் வெயிட் பண்ணாதீங்க. உங்க டீம் ஜெயிச்சதா be happy, ஆப்போனன்ட் டீம் ஜெயிச்சதா எதனால உங்க டீம் தோதுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் வந்து ஒருத்தனை கடிச்சுக்கிட்டு அதுக்கு வந்து இன்னொருத்தனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி நீங்க போட்ட வீடியோ மாதிரி தான் லிட்டரலி நீங்க வந்து மீடியாக்கெல்லாம் வந்து இது கொடுக்குறீங்க, கண்டென்ட் கொடுக்குறீங்க. எனக்கு இது இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதனாலேயே பிடிக்கல. ஏன்னா நாலேஜபிளா பேசி நாலேஜபிளா அனலைஸ் பண்ண வேண்டிய எவ்வளவு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க கிரிக்கெட்ல. ஓகேவா, தமிழ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது ஆனா அவங்க வந்து என்னன்னா ஒரு டவுன் டைம்ல நீ எனக்கு முட்டு கொடுக்குற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் அவங்க வந்து வீடியோல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, எல்லா மொமெண்ட்ஸ்க்காகவும் எடுத்து எல்லா கண்டென்ட் கிரியேட்டரையும் கூப்பிட்டோ இல்ல எல்லா மொமெண்ட் எடுத்தோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அன்புடன் ஏகநாதனா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஒரு பையன் ஒருத்தன், அந்த பையன் பேர் எனக்கு தெரியல, நீங்க கூட பெரிய வீடியோ போட்டிருந்தீங்களா, அந்த பையனை கூப்பிட்டு ஃபீச்சர் பண்ணிருந்தாங்க. ஸோ வாட் ஆர் யூ ட்ரைங் டு சேஸ், நாங்க தோத்தாலும் வெளியே போய் எங்களுக்கு முட்டு கொடுக்கணும். அதாவது ஆப்போனன்ட் ஜெயிச்சுட்டாங்க, வெல்டன் ஆப்போனன்ட்னு சொல்லாம நாங்க எவ்வளவு பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்னு பேசுற பீப்புள தான் வந்து மேனேஜ்மெண்ட் தான், அப்படி பீப்புள தான் மேனேஜ்மெண்ட் பேக் பண்றாங்களா. நான் வந்து சிஎஸ்கே மட்டும் நான் சொல்லல, ஆர்சிபி ஃபேன்ஸும் இதை பண்ணிருக்கானுங்க. இந்த இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்தது சிஎஸ்கேக்கு, அவனால அந்த ஒரு லேம் லைட்டை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நாங்களாம் இதை காப்பி பண்ணோம், எங்களை பார்த்து காப்பி வச்சிட்டாங்க, ஆர்சிபி ஈவெண்ட்டை பார்த்து காப்பி வச்சிட்டாங்கன்னா 2 சைடும் தான் கேவலமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பேசிக்ஸ்லதே தப்பா இருக்கு ப்ரோ, நிறைய விஷயம், நிறைய மேனேஜ்மெண்ட் பண்றது. ஆர்சிபி வந்து லைக் என்னதான் வந்து ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க டிக்கெட் ரேட்லாம் வந்துட்டு ஃபேன்ஸுக்கு வந்து உறுதியா இருக்க மாதிரி தெரியல, பயங்கரமா வச்சு விற்கிறதா இருக்கட்டும். ஆக்சுவலா இது நல்ல பாயிண்ட் தான், நீங்க சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே வந்து
வேலிட்லி அக்செப்டபிள் பாயிண்ட்ஸ் தான். பட் ஸ்டில் தே ஆர் டூயிங் சம் குட் திங்ஸ். இப்போ ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 11 பேருக்காக அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஒதுக்கிக்கணும்னு சொன்னதா இருக்கட்டும், சிஎஸ்கே இப்போ அவங்களோட லெஜண்ட்ஸை கூப்பிட்டு வந்து அவங்க மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும், எம்ஐ அவங்க பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ வந்து கம்மிங் பேக் டு கிரிக்கெட் வந்து ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசுனீங்க பயங்கர பாசிட்டிவாக பேசிட்டீங்க. அது வந்து நான் நம்பர் 3ல வந்து வச்சிருக்கேன். நம்பர் 4 விட ஏன் வந்து நான் நம்பர் 3க்கு அதிகமாக வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ஆமா 3ல நான் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களோட பேட்டிங் வந்து என்னதான் இப்போ பவுலிங் நான் வரேன், பேட்டிங் வந்து பயங்கரமான பேட்டிங். என்னதான் சால்ட் வந்து ஃபார்ம்ல இல்லை, டிம் டேவிட் வந்து ஃபார்ம்ல இல்லைனாலுமே கோலி, படிக்கல், பட்டிதார், குணால், ஷெப்பர்டு, ஜிதேஷ் முடிச்சிருவானுங்க மேட்சை. இவனுங்க போதும் 200 ரன் சேஸ் பண்ணுவானுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் மாதிரியான ஸ்டேடியம்ல சால்ட்டா இருக்கட்டும், டிம் டேவிடா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் படும். ஸோ அதனால வந்து பயங்கரமான ஒரு பேட்டிங் இருக்கு. ஸோ இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். அது இல்லாமல் புவி நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு, எனக்கு இது மங்கேஷ் யாதவ் சூப்பராக போட போறாரு. யஷ்தயாலோட நல்லா போட்டாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சுயாஷ் சர்மா இருந்துச்சு அவரோட ஃபார்ம் கொண்டு வராருன்னு நம்பிக்கை இருக்குது. குணால் பாண்டியா கிளச்சு, குணால் பாண்டியா ஷெப்பர்டுமே இப்போ வந்து ஓப்பனிங்ல வந்து பவர் பிளேயர் எல்லாம் போட ஆரம்பிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ஸ். ஆனா பெரிய நெகட்டிவ் ஏன் நம்பர் 3 கொடுத்துருக்கேன், நம்பர் 1லயே நம்பர் 2லயே வைக்கல அப்படின்னா ஹேசல்வுட். அவர் இல்லைன்னா அந்த டீம் இல்லை, பவுலிங் ரொம்ப கஷ்டப்படும், ஈஸியாக 200 ரன் லீக் பண்ணுவாங்கோ. அப்படி இருந்தாலுமே நான் ஏன் நம்பர் 3 வச்சிருக்கேன்றது நான் நம்பர் 4 பத்தி பேசுறப்ப நான் சொல்றேன். ஆனா இது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அண்ட் பேக்கப்பா எடுத்த டஃபி வந்து பயங்கர ஹையா பேசிட்டு இருந்தாங்க. அவருமே பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் கப்ல நல்ல ஃபார்ம்ல இல்ல. ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாமே நல்லா போடுறாங்க. லைக் புவியா இருக்கட்டும், குணாலா இருக்கட்டும், சுயாஷா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நல்லா தான் பண்றவங்க தான். ஆனா எல்லாமே கொஞ்சம் ரஸ்டியா இருப்பாங்கன்னு தோணுது. கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெரிய நெகட்டிவா இருக்கும். ஹேசல்வுட் இல்லாத எத்தனை மேட்சஸ் இருக்க போறாருன்னு அவைலபிளா இல்லைன்றது எனக்கு தெரியல. அத்தனை மேட்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மேட்ச் அவைலபிளா இல்லைன்னா அதுல ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் ஜெயிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அந்த 2 மேட்ச் கூட இவங்க ஜெயிக்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இனிஷியல் 4 மேட்ச்ல தோத்துட்டு திரும்ப கம்பேக் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா ஐபிஎல் லீக்ஸ்மே அது வந்து சாத்தியப்படாது. ஏன்னா இப்ப இருக்க 10 டீமுமே ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா, ஒரு மொமெண்டம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா டாப் 4ல முடிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அது இவங்களுடைய பவுலிங் தான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயமுறுத்துற வகையில் இருக்குது. ஸோ இவங்க எங்கிடியை விட்டதுமே வந்து ஒரு தப்பாயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து இவங்களுக்கு பேக்லஷ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். பட் இதை தாண்டி கேப்டன்சி பட்டிதார் சூப்பராக பண்ணுவார். அது இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் பேச போகிற டீம் நம்பர் 4. அதை பற்றி அப்படியே நீங்களும் பேசுவீங்கன்னு தோணுது. நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீம் டிசி. இவங்களை வந்து நான் ஏன் 3ல வைக்காம நம்பர் 4ங்களா? ஆமா 3 இல்ல 2ல கூட நான் வச்சிருப்பேன். ஏன் 2ல 3ல வைக்காம 4ல வச்சிருக்கேன் அப்படின்னா இவங்களுடைய கேப்டன்சி அண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது நல்லா இருக்கிற டீமை எப்படி நாஸ்தி பண்ணி நான் வந்து குவாலிஃபையே ஆகாம போவோம் அப்படின்றத கத்துக்கிறது வந்து டிசி கிட்ட தான் வந்து கத்துக்க முடியும். போன டைம் அழகா வந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க. போன வருஷம் சோ அந்த ஒரு பயத்துல மட்டும்தான் நான் வந்து இதை வந்து 4ல வச்சிருக்கேன். மற்றபடி டீம் வந்து செமையா இருக்குது. பெண்டகெட் வந்து போயிட்டாரு, நான் வேலை மாட்டேன்ட்டு போயிட்டாரு. நீங்க இங்கிலாந்து தான் முக்கியம், என் மண்ணு தான் எனக்கு முக்கியம் போனாரு. அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து சைன் பண்ண? இவ்வளவு நாள் இருக்குது, ஆக்ஷன் முடிஞ்சு இவ்வளவு நாள் இருக்குது, உன்னை எடுத்து இத்தனை மாசம் ஆச்சு. அப்போலாம் உங்களுக்கு தெரியாது இங்கிலாந்து வந்து இந்த டீம் ஆட போறாங்க, இந்த மேட்ச்ல வந்து இந்த டேட்ல வந்து மேட்ச் ஆட போறாங்க அப்படின்னு. இப்போ கடைசி ஒரு 5 நாள்ல தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பாசம் புத்துக்கிட்டு இருந்துச்சு இங்கிலாந்து மேல. நீங்க கிளம்பி போயிட்டீங்க. அப்ப நீங்க உங்களை வச்சு ஒரு டீம் வந்து ஒரு காம்பினேஷன் போட்டு வச்சிருந்தாங்கன்னா இந்த டீம் என்ன பண்ணும்? அவங்க ஒரு பிரான்சைசி என்ன பண்ணும்? 2 கோடி கொடுத்து எடுத்துருக்காங்கல்ல, ஃப்ரீ என்னமோ ஃப்ரீயா வந்து விளையாண்டுட்டு போற மாதிரி ஜாலியா வர்றது, ஜாலியா போறது. ஸோ இதனால வந்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த 1 or 2 இயர்ஸ் வந்து இவர் பேன் ஆயிடுவாரு. ஸோ அது ஒரு பக்கம் விடுங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல், பத்தும் நிசங்கா, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ரஜ் நிகம், குல்தீப் யாதவ், இங்கேடி, ஸ்டார்க், அக்யூப்தர். சூப்பரா இருக்குது இந்த டீம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆர்சிபி எந்த அளவுக்கு எனக்கு வந்து போன டைம் எனக்கு வந்து பிடிச்சிருச்சோ அந்த அளவுக்கு எனக்கு டிசி போன டைமே எனக்கு டிசி பிடிச்சிருச்சு. டாப் 4 கண்டிப்பா குவாலிஃபை ஆகும் எனக்கு தோணுச்சு. இந்த டைமும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஈவன் டாப் 1 and 2ல முடிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. நான் அந்த கேப்டன்சி அக்சர் பட்டேல் இன்னும் பயங்கரமா ப்ரூவ் பண்ணல, பிளஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டும் பயங்கரமா வந்து ப்ரூவ் பண்ணல. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து 4ல வச்சிருக்கேன். பிகாஸ் ஆர்சிபி வந்து அந்த வின்னிங் எப்படின்றத கத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு ஸ்லைட் வச்சு ஆர்சிபிக்கு நான் கொடுத்து 3ல வச்சிருக்கேன். இவங்களை வந்து 4ல வச்சிருக்கேன். நீங்க வந்து சொல்லுங்க. ப்ரோ டிசி பத்தி பேசுறேன் ப்ரோ. நான் வந்து என் பொண்டாட்டி பத்தி நான் பேசுறேன். பின்னாடி இது அநியாயமாகுது. ஸோ வந்து நான் சிஎஸ்கே பத்தி நான் சொல்லிடுறேன். என்ன மேட்டர்னா அவங்க ஏன் குவாலிஃபை ஆவாங்கன்னா நல்ல ஒரு டாப் 5 ஒரு வேர்ல்டுல இருக்கிற வேர்ல்ட் ஃபார்ம்ல இருக்க ஒரு பெஸ்ட் 5 பிளேயர் ஆயுஷ் மாத்தே, சாம்சன், ருத்ராஜ், பிரேவஸ், தூபே. நீங்க ஆர்சிபி சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான் பயங்கரமா இருக்கு. அதனாலயே ஒரு நிறைய இவங்களே ஒரு 4 லட்சம் ஒரு 10 மேட்ச் கிட்ட வின் பண்ணி கொடுப்பா. ஒருத்தன் நின்னா போதும், எனக்கு ஒருத்தன் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்கனாலே 5 பேர் 5 மேட்ச் முடிஞ்சு. ஓகேங்களா? பவுலர்ஸ் சொதப்பலாம், ஓகேங்களா? டெஃபினெட்லி பவுலர் சொதப்புவாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை எனக்கு. ஆனா ஒரே ஒரு தைரியமான ப்ரெடிக்ஷன் நான் இப்ப பண்ணுவேன்னா, we are going to see பழைய பெரிய ஐயா in many matches நான் சொல்ற போறது. ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசை மட்டும் இல்ல,
அது நடக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லைட்டா எனக்கு தோணுது. பட் we will see. அவர் வந்து அடிச்சு டீமை வந்து ஒரு இது என்ன சொல்றது, லெட்ஸ் சே ஒரு டாப் 4 கொண்டு போவாரு தோணுது. மற்றபடி நீங்க இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பவுலிங் சம மட்டமா இருக்கு. ஆனா அதை தேத்துவாங்க, அதை தேத்துறதுலதான் அவங்க வந்து இத்தனை வருஷம் கப் அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ஃபாலோ பண்ணா தே கேன் வின் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன் டுவர்ட்ஸ் சிஎஸ்கே. அடுத்து இன்னும் நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 டீம் தான் இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் நம்பர் 2ல வச்சிருக்க பிபிகேஎஸ், நம்பர் 1 அஃப்கோர்ஸ் யாருன்னு தெரியும், எம்ஐ வந்து ஏன் நான் வந்து பிபிகேஎஸ் எம்ஐ வந்து எல்லாருக்குமே தெரியும், அதை பத்தி பெருசா பேச வேணாம். பிபிகேஎஸ் ஏன் வந்து நான் நம்பர் 2ல வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களோட பேட்டிங் நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. ஈவன் நீங்க சொன்னீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு, ஸ்ரேயஸ் ஐயர் as a கேப்டன் மேல எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த யங்ஸ்டர்ஸை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு குட்டி ரோஹித் சர்மா மாதிரி, ரோஹித் சர்மா எப்படி ஒரு ஜாலியா கேஷுவலா எடுத்துட்டு போவாரோ அதே மாதிரி தான் ஸ்ரேயஸ் ஐயர் ஜாலியா கேஷுவலா ரொம்ப அமைதியா சட்டிலா கொண்டு போவாரு. அந்த பிரியான்ஷ் ஆரியா, பிரப்சிமரன், கூப்பர் கானலி, என்னோட 12 நான் சொல்றேன், பிரியான்ஷ் ஆரியா, பிரப்சிமரன், கூப்பர் கானலி, ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், ஒமர் ஜாயி, மார்க்கோ யான்சன், பென் வாஷஸ், அர்ஷதீப், வைஷாக் விஜயகுமார் அண்ட் சஹல். இதுல நீங்க எப்படி வேணா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க மார்க்கோ ஸ்டைனிஸை கொண்டு வரலாம், கொண்டு வரலாம், சேவியர் பாட்லெட், லாக்கி, ஹர்ப்ரீத் பாரி யார் வேணா நீங்க உள்ளார கொண்டு வரலாம். இவங்க காம்பினேஷன் மாத்தி விளையாடலாம். இவங்களுக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது, பேக்கப்ஸ் நல்லா இருக்குது, பிளேயிங் 12 நல்லா இருக்குது, கேப்டன் சூப்பர் கேப்டனு. போன டைமே லைட்டா மிஸ் பண்ணிட்டாரு, மற்றபடி ஹி இஸ் a வெரி குட் கேப்டன். கோச் வந்து ரிக்கி பாண்டிங் இஸ் வெரி ஹங்க்ரி டு வின் ஐபிஎல் கப். டிசிக்காக நல்லா பண்ணியிருந்தாரு, இப்போ பஞ்சாப்காகவும் நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் தான் இவங்களுக்கு வந்து பெரிய பாசிட்டிவ்ஸ். தே ஆர் பேட்டிங் அண்ட் பவுலிங் தே ஆர் ஃபார் பெட்டர் தென் சிஎஸ்கே, தே ஆர் பெட்டர் தென் வந்து ஹேசல்வுட் இல்லாதனால தே ஆர் பெட்டர் தென் வந்து ஆர்சிபி. ஆஸ் அ காம்பினேஷனா ஆஸ் அ கேப்டன்சி வைஸ் தே ஆர் பெட்டர் தென் வந்துட்டு டிசி. ஸோ அதனால தான் நம்பர் 2ல நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து சொல்லுங்க. அதேதான் எனக்கு வந்து நான் பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பேசுறேன், இப்ப நான் வந்து எம்ஐ பத்தி பேசுறேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து கன் டீம், இப்பெல்லாம் இப்படி ஒரு டீம் அமையக்கூடாதுன்னு ப்ரே பண்றதுனால ஒரே ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா பும்ரா ஆட மாட்டார். கோயில் குளம் கண்டது இல்லை இப்படி ஒரு சாமி. என்ன மேட்டர்னா ஒரு விஷயம் வந்து 28 அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டாரு, 28 தான் அவருக்கு ட்ரையல்ஸ் இது என்சிஏல. அதையும் அவர் ப்ராப்பரா போடாம மிஸ் ஆனார்னா அடுத்த பிராக்டிஸ் டெஸ்ட் வந்து ஏப்ரல் மிட்ல நடக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 4 மேட்ச் அவருக்கு எம்ஐக்கு அவுட் அப்படின்னு சொல்றாங்க. இது கன்ஃபார்ம்லாம் ஆகல, ட்விட்டர்ல பேசிட்டு இருக்கதான் நான் சொல்றேன். ஸோ அதனால அந்த மாதிரி ஏதாவது மிஸ் அவுட் ஆச்சுன்னா மும்பை வில் சஃபர். ஏன்னா மும்பை என்னதான் இருந்தாலும் அந்த 4 ஓவர் தவிர 16 ஓவர்லயே இவனுங்க அடிக்கிறத சேஸ் பண்ற அளவுக்கு ஆப்போனன்ட் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்கள்ட்ட சூப்பர் பவுலிங் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு பிரச்சனைனா உங்களால டாப் 4க்கு ஸ்னீக் பண்ண முடியும்னா இட்ஸ் டெஃபினெட்லி கோனா பி பும்ரா. ஏன்னா இதே டீம் தான் 24லயும் இருந்தது, 25லயும் இருந்தது. ஆனா அவங்களால ஏன் ஒரு கப் அடிக்க முடியலன்னா பும்ராவை அடிச்சாங்க. அதுதான் ஒரு விஷயம். பும்ராவை போட்டு பொழந்தான். ஓகே அதுவும் தான் ஆனஸ்ட்லி எஸ் 24ல பும்ராவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க குவாலிஃபை கூட ஆகல. ஆனா அதே விஷயம் இந்த குவாலிட்டி வந்திருக்கு. இவங்க வந்து டாப் 4 ஈஸியா வந்துருவாங்க, செம டீம். அங்க இருந்து ப்ராக்ரஸ் பண்ணணும்னா மொத்தமா தே நீட் எவ்ரிதிங் டு புட் இன். இப்போ வந்து ஹார்திக் பாண்டியா ஒரு 3 ஓவர் போடுவாருன்னா ஹார்திக் பாண்டியா வச்சு சாத்திரலாம். அதே மாதிரி பும்ராவை தவிர வேற யாரு போட்டாலும் அடி விழும். அண்ட் யங்ஸ்டர்ஸால பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. அஸ்வினி குமார்னு பொண்ணு நல்லா போட்டாரு, கரெக்டா பஞ்சாப் மேட்ச் அப்போ நோ பால் போட்டாரு ஸ்ரேயஸ்க்கு. ஸோ ஸ்ரேயஸ் அந்த இடத்துல ஒரு 6 வேணும்னு இருக்கப்போ கரெக்டா நோ பால் போட்டது, ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணி 6 அடிச்சிட்டாரு. ஸோ ப்ரோக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆனதுனால நான் இங்க வந்து அப்படி முடிக்கிறேன். மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்லிட்டு எங்க இருக்கு அப்படின்னா அவங்களோட பவுலிங்ல தான் வந்து ஸ்னீக் இன் பண்ண முடியும். பேட்டிங் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, டிகாக், ஸ்கை, திலக், ஹர்திக், நமந்தீர், சன்னர், வில் ஜாக்ஸ், ஈவன் தீபக் சஹர் கூட வந்து பேட்டிங் பண்ணுவாரு. ஆனா பவுலிங்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான பேட்டிங். இது வந்து தெருக்கி விட்டுருவானுங்க, அது வந்து பிரச்சனை கிடையாது, எல்லாரும் பேசியாச்சு. ஆனா பவுலிங்ல பாத்தீங்கன்னா தீபக் சஹர் இஸ் அ வீக்லிங். போல்ட் வந்து பழைய போல்ட் கிடையாது. அஸ்வினி குமார் ப்ரோ சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ அதனால சொதப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பவுலரும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. வில் ஜாக்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, சாண்ட்லர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பும்ரா ஆல்வேஸ் இன் ஃபார்ம். ஸோ இந்த 3 பவுலர் வந்து சூப்பராக வந்து போட்டுருவாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா வாங்கடையில் அவர் சூப்பராக போடுவார், அவர் நல்லா தெரிஞ்ச கிரவுண்டு அவர் வந்து போடுவார். பட் ஸ்லைட்லி அடி வாங்குறது சான்ஸ் இருக்கு. பட் மற்ற கிரவுண்டில் எப்படி போட போறாரு, ஏன்னா இந்த பால் குழுமே பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸ் வந்து லீக் பண்ணாரு கொஞ்சம்.
இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்ல 24 வேர்ல்ட் கப்ல இருந்த அளவுக்கு 26 வேர்ல்ட் கப்ல பவுலிங் அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. ஸோ அது ஒரு கன்சர்னா இருக்க போகுது. அதை தாண்டி வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன்ஸ் 2 பேர் இருக்காங்க, சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மா. இது இல்லாம ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட வந்து கேப்டன்சி கொடுக்கறது அவரால் இவ்வளவு பெரிய டீமை வந்து மேனேஜ் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் தான் எல்லாரும் மத்தியும் வந்து இருக்குது. ஜிடி கிட்ட இருக்கிறப்போ எல்லாமே வந்து சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க. ஒரு 2-3 பேர் தான் வந்து பெரிய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷீத் கானா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும், இவங்க தான் வந்து பெரிய பிளேயர்ஸா இருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே சின்ன சின்ன பிளேயர்ஸா இருந்தாங்க, புதுமுகங்களா இருந்தாங்க. அவங்களை வச்சு அழகாவே வந்து மேனேஜ் பண்ணாரு. நேரா கூட அவருக்கு வந்து காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணாரு. இந்த டீம்ல அவருக்கு என்னமோ ஒரு செட் ஆகல. இவ்வளவு கடப்பான டீம்ல நீங்க எவனை கேப்டனா போட்டாலும் ஜெயிக்கலாம், ஆனா குவாலிஃபை ஆக மாட்டீங்க, குவாலிஃபயர் எலிமினேட்டர்ல வந்து தோத்து போறீங்க அப்படின்றப்போ அது இட்ஸ் வெரி வெரி பேட் திங். பட் எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் டாப் 4 குவாலிஃபை ஆயிடுவாங்க. அகைன் அங்கேருந்து எப்படி போறாங்கன்றதான் ஒரு கன்சர்னா இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களுடைய டாப் 10 வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற வந்து உங்களுடைய டீம் என்னன்ற வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம 2 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.